Praise God. கர்த்தர் நல்லவர். The Lord is so good God. பைபிள்ல சங்கீதத்துல 23வது சங்கீதம். இதுல தான் ரொம்ப ஃபெமிலியரான சங்கீதம் தான் Psalm 23. இதுல அநேக பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறது. அநேக முறை பிரசங்கிக்கப்பட்ட சங்கீதம் தான் 23. அதுல 5வது வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அருமையான வார்த்தை. இதில் நம்ம ரொம்ப என்ன வாசிப்போம்னா, என் சத்துருக்குக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தமா இருக்குது. ஸோ அதுதான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா என் சத்துருக்களா இருக்கிற நபர்களா, ஆர் சூழ்நிலைகள், ஆர் ஒரு விஷயம், ஆர் ஐ திங்க் அதுக்கு முன்னால் ஆண்டவர் எனக்கு பந்தி வச்சிருக்காருன்னு சந்தோஷப்படுகிற நாம, அந்த வசனம் அதோடு முடிந்து விடலை. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸோ பந்தி ஆயத்தமா ஆண்டவர் வச்சிருக்கிறதுனால என் பாத்திரம் நிரம்பி வழிகலை. என்னதான் பந்தி ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாலும் அதற்கு அடுத்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் விசேஷமான வார்த்தை. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அப்பதான், எப்ப ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறாரோ அப்பதுக்கு அப்புறம்தான் என் பாத்திரம் ஓவர்ஃப்ளோஸ், மை கப் ஓவர்ஃப்ளோஸ், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸோ எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும்போது தான் நம்ம பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸோ எண்ணெய்னாலே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்க்கிறது ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு ரொம்ப பிடிக்காது. சொல்லப்போனால் சிலருக்கு தான் பிடிக்கும், பலருக்கு பிடிக்காது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் எண்ணெய் தேய்க்கிறது என்ன செய்யாதுன்னா பிடிக்காது. அது ப்ராக்டிக்கலான விஷயம். ஆனால் வேதத்தில் சொல்லப்படக்கூடிய அபிஷேக எண்ணெயாகிய நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், எப்போ நம்ம மேலே ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கிறாரோ, அபிஷேகத்தினுடைய அடையாளம் ஒரு அந்நிய பாஷை. அந்த அபிஷேகிக்கப்பட்ட ஆவியானவருடைய நவமான பாஷைகளை நம்ம அதிகமாய் பேசி 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 வேலை செய்யும் போது, பாடல்கள் பாடும்போது, வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம், அந்நிய பாஷையை பேசி பேசி நம்ம பலனடையும் போதெல்லாம் என்ன நடக்குது தெரியுமா? மை கப் ஓவர்ஃப்ளோஸ், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. ஸோ அபிஷேகத்தினால நம்ம அந்நிய பாஷைகள் பேசும்போது மாத்திரம்தான் நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும். ஸோ பந்தி ஆயத்தமா இருக்கு ஆண்டவரே, ஆனா என் பாத்திரம் நிரம்பி இருக்குதா அப்படின்னா, பந்தி ஆயத்திப்படுத்தி வைத்திருக்கிற அதே கர்த்தர் ஒன்று செய்ய விரும்புகிறார், நம்மளை அபிஷேகத்தினால் நிறைக்க விரும்புகிறார். நம்ம நிரப்பப்பட்டு இருப்போம்னு சொன்னா அந்த அந்நிய பாஷையை அதிகமாய் நம்ம பேச 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 மை கப் ஷால் ஓவர்ஃப்ளோஸ், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிவதா இருக்கிறது. ஸோ ஒன்று அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசணும். ரெண்டாவது ஒரு காரியம் இருக்குது, நம்ம என்ன செய்யும் போது நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும் தெரியுமா? என்னாகமத்துக்கு எழுதின புத்தகம் பழைய ஏற்பாட்டில் 21வது அதிகாரம், அதை நம்ம எடுத்துக்கலாம். 21ல் 16வது வசனத்தில் அருமையா, மிக அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. 16, 17, 18ல் மோசேக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான். அப்பொழுது இஸ்ரவேல் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள் என்றார்கள். இது நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான வசனம் சொல்றதை விட ஃபெமிலியரான வேர்டு, ஃபெமிலியரான சென்டென்ஸ். எதுல அப்படின்னா பாடல்ல. அருமையான ஒரு பாடல், ஊற்று தண்ணீரே பொங்கி வா, பொங்கி பொங்கி வான்னு சொல்லி ஆல்மோஸ்ட் எல்லா கிறிஸ்தவ நபர்களுக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் தெரிந்திருக்கிற ஒரு அருமையான பாடல். அந்த பாடல், அந்த வரிகள் சொல்லப்பட்ட இடம் இந்த இடம்தான். அதை சொல்லும் போதுதான் இது 18ல சொல்றாங்க, தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள். கிணறுகளை தோன்றாங்க. ஸோ எதை வச்சு தோன்றாங்கன்னா, தண்ட ஆயுதங்களை கொண்டு தோண்டினார்கள். ப்ராக்டிக்கலா கிணறு தோன்றதுக்கு என்ன தேவைன்னா, வெப்பன்ஸ் தேவை, ஆயுதங்கள் தேவை. இது ப்ராக்டிக்கலான கிணறு தோண்டுவதற்கு. அந்த ஆயுதங்களை தோண்டும் போது வச்சு கிணறு தோண்டும் போது உள்ள இருந்து என்ன வரும் தெரியுமா? ஊற்றாகிய தண்ணீர் வரும். அந்த தண்ணீரை நாம பார்க்கும்போதே ஒரு பெரிய சந்தோஷம், அதை குடிப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். இது ப்ராக்டிக்கலான கிணறு தோண்டுவதற்கு. பிப்ளிக்கலா வேதத்துல அந்த கிணறை தோண்டும் போதுதான் தண்ணீர் கிடைக்கும். தண்ணீர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அந்த தண்ணீரால நம்ம நிரப்பி கொள்ளும் போதுதான், அந்த தண்ணீரை நம்ம குடிக்கும் போதுதான் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதா இருக்கிறது. ஸோ அந்த தண்ணீரை தோண்டுவதற்கு நம்மளுக்கு பிப்ளிக்கலான ஆயுதம் எது தெரியுமா? எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது அது எப்படிப்பட்டது? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், ஆவியையும் ஆத்துமாவையும் ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாய், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும்,
நம்முடைய நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட 2 புறமும் கருக்குள்ள பட்டயமாகிய கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்ம எப்பெல்லாம் கிணறு தோண்டுகிறோமோ தண்ணீர் அதிலிருந்து ஊற்றெடுத்து பிறக்க ஆரம்பிக்கும்.